என்ன உங்களுக்கும் உங்கள் ஃபோனில் gcam இன்ஸ்டால் பண்ணணுமா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அதை எப்படி ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ்க்கு உங்கள் ஃபோன் வந்து கேமரா டு ஏபிஐ சப்போர்ட் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் இந்த ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரியலன்னா நான் மேலே ஐ பட்டன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ உங்கள் ஃபோன் வந்து கேமரா டு ஏபிஐ எனேபிள் ஆயிருக்குன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் gcam லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் என் டிவைஸ் வந்து Moto G52 இங்கே போட்டிருக்கு பாருங்கள். உங்கள் டிவைஸ் gcam ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி இருந்தால் ஃபீல் பண்ணாதீங்க. ஜஸ்ட் கீழே செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்கள் டிவைஸ் நேம் இங்கே சர்ச் பண்ணுங்க. ஸோ நான் Moto G52 சர்ச் பண்ணுறேன். இப்போ பாருங்க G52 எந்த ஃபைலும் இல்லை. ஸோ ஜஸ்ட் நான் 52ல 2 ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பாருங்க G53 and G51 வருது. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கும் உங்கள் டிவைஸ் அந்த லிஸ்ட்டில் இல்லைன்னா அதோட நெக்ஸ்ட் மாடல் இல்லைன்னா அதோட பேஸ் மாடலில் ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் இந்த நெக்ஸ்ட் மாடல் G53 அது ட்ரை பண்ணுறேன். இப்போ இங்கே ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுங்க. ஆட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அதை இங்கேருந்து கூட இன்ஸ்டால் பண்ணலாம். இல்லைனா உங்கள் ஃபைல் மேனேஜரில் டவுன்லோட் ஃபைல்ஸில் இருக்கும். அங்கேருந்து கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். நான் ஃபைல் மேனேஜர்லேருந்து போயிட்டு இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ அன்னோன் இன்ஸ்டால் பர்மிஷன் எனேபிள் பண்ணுங்க. அப்போ தான் அது டவுன்லோட் ஆகும். ஸோ ஜஸ்ட் செட்டிங்ஸ்க்கு போங்க. நீங்க அதை எனேபிள் பண்ணுங்க. அவ்வளவுதான். இப்போ இன்ஸ்டால் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதான் எனக்கு அப்டேட் ஆப்ஷன் வருது. இப்போ அதோட கேமரா சாம்பிள்ஸ் பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கூட சுருக்க பார்த்ததுக்கு நன்றி.